தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் சேர்ந்த அதிமுக முன்னாள் சபாநாயகர் முன்னாள் சபாநாயகர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். அதிமுக செல்வி ஜெயலலிதா தலைமையில் ஒரு அணியாகவும் ஜானகி அம்மாள் தனியில் ஒரு அணியாகவும் உடைந்த பொழுது ஜெயலலிதாவுக்கு மிகவும் நெருக்கமானவராக மாறியவர் சேடப்பட்டி முத்தையா. இவர் 1991 நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் சேடப்பட்டி தொகுதியில் வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவரானார். செல்வி ஜெயலலிதா சேடப்பட்டி முத்தையா அவர்களுக்கு சபாநாயகர் பதவி வழங்கினார். 1998 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பெரியகுளம் தொகுதியில் சேடப்பட்டி முத்தையா அவர்களை நிறுத்தி வெற்றி பெறச் செய்து மத்திய அமைச்சர் பதவி வழங்கினார். ஆனால் 1999 நடைபெற்ற வாஜ்பாய் அரசு மீதான வாக்கெடுப்பில் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவினர் மற்றும் தேசிய அளவில் எதிர்க்கட்சிகள் வாஜ்பாய் அரசுக்கு எதிராக வாக்களித்தன. அப்பொழுது அதிமுகவும் வாஜ்பாய் அரசுக்கு எதிராக வாக்களித்தது. ஆனால் சேடப்பட்டி முத்தையா அவர்கள் தன்னுடைய வாக்கை அளித்தார். ஆனால் அவருடைய வாக்கு செல்லாத வாக்காக அறிவிக்கப்பட்டது. ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வாஜ்பாய் தோற்று போனார். செல்வி ஜெயலலிதா சேடப்பட்டி முத்தையா மீது சந்தேகம் கொண்டார். வாஜ்பாயிடம் 20 கோடி ரூபாய் வாங்கி கொண்டு சேடப்பட்டி முத்தையா இந்த காரியத்தை செய்தார் என்று அவரை பற்றி கொளுத்தி போட்டனர் அவருடைய எதிரிகள். இதனால் ஆவேசமடைந்த செல்வி ஜெயலலிதா சேடப்பட்டி முத்தையாவை கட்சியிலிருந்து ஓரங்கட்டினார். மனம் வெதும்பி போன சேடப்பட்டி முத்தையா கட்சியிலிருந்து விலகினார். சிறிது நாட்கள் அரசியலில் தலையிடாமல் இருந்தார். பின்பு திமுகவில் அவர் சேர்ந்து விட்டார். தற்பொழுது அவருடைய மகன் திமுகவில் மாவட்ட செயலாளராக உள்ளார். பின்பு சேடப்பட்டி முத்தையா அவர்கள் காலமானார். அதிமுகவில் செல்வி ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக இருந்து சபாநாயகர் அளவுக்கு மத்திய அமைச்சர் அளவுக்கு உயர்ந்தவர்தான் இந்த சேடப்பட்டி முத்தையா. செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகு முதலமைச்சராக இவர் பதவியேற்பார் என்று கூட பேசப்பட்டது. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவிடம் நெருக்கமாக இருந்த அவர் இவரை பற்றி யாரோ போட்டுக் கொடுத்த காரணத்தினால் அவர் ஜெயலலிதாவிடமிருந்து விலக நேரிட்டது. ஜெயலலிதாவின் கோபத்துக்கு ஆளாக நேரிட்டது. பிற்காலத்தில் அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்து விட்டார்.